நேற்று பிறந்தவன்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு பேசிகிட்டு இருக்கான். நேற்று கட்சி தொடங்கினவன்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு பேசிகிட்டு இருக்கான். அரசியலோட அடிச்சுவடி தெரியாதவரெலாம் நான் தான் முதலமைச்சர்னு பேசிகிட்டு இருக்கிறான். அவங்கள பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க.ஸ்டாலின் அவர்கள். இப்போ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய பிறகு தளபதி விஜய் அவர்கள் 2026 போட்டியிடுறேன்னு சொன்ன பிறகு கட்சி தொடங்குறவங்களாம் திமுகவை ஒழிக்கணும் தான் வரான், அவங்கெல்லாம் பேசி பெரிதுபடுத்த விரும்பலை, அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்க விரும்பலை அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து 2026 நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம்னு சொன்னார். நேற்றைக்கு 2024 ஆட்சி பிடிப்போம்னு சொன்னார், 7வது முறையாக. இப்படி இருக்க சூழலில் திமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களையும் குறை சொல்லி இழிவுபடுத்தி பேசக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியுது. சில எம்எல்ஏக்கள் நேரடியாக தனி மனித தாக்குதலே செய்கிறாங்க. திமுகவுக்கு அது புதிது இல்லை, இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்கிறேன். இப்போ ஏன் அவங்களுக்கு இந்த அச்சம்னா, இதுவரைக்கும் இருந்த இந்த மன்னராட்சி, கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அவர்களுடைய தங்கை, அவர்களுடைய மருமகன், இப்படி எல்லாருமே அரசியலில் ஒரு குடும்ப அரசியல், மற்ற அரசியல் இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வாரிசு அரசியல் கிடையாது, இது குடும்ப அரசியல். குடும்ப அரசியல்னால் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அவங்களே எல்லா வேலையும் பார்ப்பாங்கள்ல. அவரே மேனேஜராக இருப்பார், அவரே லேபராக இருப்பார், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே எல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அரசியலில் ஒரு குடும்ப அரசியலை இந்தியாவில் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்காங்க. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய இயக்கத்தில் தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்கு வராரு, 17 கட்சிக்கு வராரு, அடுத்து இளைஞரணி ஆகிறாரு. அதன் பிறகு தேர்தலில் பரப்புரை செஞ்சதுனால அவருக்கு 2021 தேர்தலில் எம்எல்ஏவாக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் வெற்றி பெற்ற பிறகு இல்லை நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தார். அதன் பிறகு நான் போட்டியிடலாம் மாட்டேன், எனக்கு முன்னோடிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கட்சியில் உழைத்தவர்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னார். ஆனால் கட்சியில் எலெக்ஷனில் போட்டிட்டார். அதன் பிறகு நான் அமைச்சர்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அமைச்சரும் ஆனார். துணை முதலமைச்சர், ஐயோ துணை முதலமைச்சருக்கெலாம் தகுதி நிறைய பேருக்கு இருக்குது, நான் எனக்கு எப்படி அப்படின்னாரு. துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அடுத்து முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கனவுல போயிட்டு இருந்தார். தமிழக வெற்றி கழகம் வந்தோடனே அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த வாரிசு அரசியல் குறித்து சொல்லணும். இப்போ உதயநிதி ஸ்டாலினை தாண்டி கனிமொழி அவர்கள் திமுகவோட துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. திமுகவோட மகளிர் அணி அதுவும் கனிமொழி அவர்கள்ட்ட தான் இருக்குது. மக்களவையில் திமுகவோட குழு துணைத் தலைவராக கனிமொழி அவர்கள் தான் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியாக இருக்காங்க. அவருடைய அப்பா முரசொலி மாறன் அப்போதே எம்பியாக இருந்தார், அமைச்சராக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார். இப்போ இவர்களை தாண்டி மு.க. அழகிரி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார், எம்பியாக இருந்தார். இது கலைஞர் அவர்களோட குடும்பம். இது மட்டுமா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த கட்சியும் அவர்கள்ட்ட தான் இருக்குது. இப்போது தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்தார் அழகிரி அவர்கள். அப்போது கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள், ஆட்சியில் முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போக்கு, ஒரு அரசியல் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ மற்ற கட்சிகளில் இந்த வாரிசு அரசியல் இல்லையா, குடும்ப அரசியல் இல்லையா அப்படின்னா மற்ற கட்சிகளில் இருக்குது, வாரிசு அரசியல் இருக்குது. ஆனால் தலைமை பதவின்னு இருக்குல்ல, தலைமை பொறுப்பு, தலைவராக இருக்கிறது, கட்சியோட தலைவராக இருக்கிறது, முதலமைச்சராக இருக்கிறது, துணை முதலமைச்சராக இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மன்னராட்சி போல் கருணாநிதி அவர்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ கருணாநிதி அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி, அதன் பிறகு ஸ்டாலின், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதன் பிறகு கொண்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இப்போ இப்படி இருக்க சூழல் மிக மோசமான ஒரு சூழல். சமூக நீதின்னு சொல்லக்கூடிய கட்சி இயக்கம் தான் திமுக. இங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, அங்கே மற்ற சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ சமூக நீதியில் இது மிகப்பெரிய அடிபட்டு போகுது. இந்த மன்னராட்சி தொடர்றது, மக்களாட்சின்னு சொல்லி இங்கே கட்சியினர் தான் ஏற்றுக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தானே ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாலும் கூட இது
ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே குலைச்சக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே கட்சியிலும் ஆட்சியிலும் குலைச்சக்கூடிய சமூக நீதி அற்ற ஒரு செயலாக தான் பார்க்க முடியுது. இப்போது சனாதனத்தை வேறு இருப்போம், சனாதனத்துக்கு எதிராக பேசுவோம் அப்படின்னு பேசக்கூடிய திமுக, இந்த அமைப்பு முறைங்கிறதே ஒரு சனாதனம் தான். ஏன்னா சனாதனம்ங்கிறது ஒரு நிலையானது அப்படின்னு, அதற்கு வந்து மாற்றே கிடையாது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வர்ணாசிரம தர்மம்ங்கிறது நீ இந்த சாதி, நீ உயர் சாதி, நீ அடுத்த சாதி, நீ அதுக்கு அடுத்த சாதி, கீழ் சாதி, அப்போ 4 வர்ணங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த சமூகத்தை பிறந்த, இந்த தலைவருக்கு பிறந்த இவர்கள் எல்லாமே வந்து தலைமை பொறுப்புக்கு இவர்கள் தான் வருவாங்க அப்படிங்கிறது தான் சனாதனம், அப்படிங்கிறது தான் சாதிய கட்டமைப்பு. இப்போது அந்த இடங்களில் இப்போ துணை முதலமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு கொடுத்துருக்கலாம், துணை முதலமைச்சராக ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுத்துருக்கலாம், துணை முதலமைச்சராக ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்துருக்கலாம். அதற்கான ஒரு எந்த ஒரு முன்னெடுப்பையுமே இல்லாத ஒரு கட்சியாக தான் திமுக இருக்குது. இப்போ அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல, அதை கொடுக்கலாம்ல. ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, அதன் பிறகு தன்னுடைய வாரிசு வரணும், இந்த கட்சி நம்மளோட குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும், நம்ம மட்டும்தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு வர்ணாசிரம ஒரு சனாதன மனநிலை தான் இந்த வாரிசு அரசியல், இந்த குடும்ப அரசியல்னே சொல்லலாம். இப்போ குறிப்பிட்ட மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணி சொல்கிறேனே, இப்போ அதிமுக கட்சி இருக்குது. அதிமுக கட்சியில் தலைவராகவும் முதலமைச்சராகவும் யார் இருந்தாங்கன்னா, தொடக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் வேறு ஒரு சமூகம். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. ஜெயலலிதா வந்து வேறு ஒரு சமூகம். அவங்க வந்து தலைவராகவும் பொதுச்செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்தாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களும் அந்த பொறுப்பில் பங்கேற்றிருந்தார், சிஎம்மாக இருந்தார். அதே மாதிரி கட்சி பொறுப்புலையும் அவர் இருந்திருக்கார். அவர் வேறு ஒரு சமூகம். எடப்பாடி பழனிசாமி, இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு ஒரு சமூகம். இதுதான் வந்து சமூக நீதி. ஒரு கட்சியில் வந்து அடுத்தடுத்த கட்டமாக வரும்போது வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த கட்டமாக வராமல் இருக்கிறது, இதுதான் சமூக நீதி. ஆனால் திமுகவில் கருணாநிதிக்கு பிறகு அதே சமூகத்தை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலினுக்கு பிறகு அதே சமூகத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதன் பிறகு அப்படியே தொடருது. அப்படின்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து அமைச்சர் பதவியும் எம்எல்ஏவும் எம்பியாவும் இருக்காங்க அப்படின்னா இது எப்படி சமூக நீதியில் வரும்? இந்த கேள்வி எழுப்பணும்ல. இப்போ மற்ற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளில் பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமாக, மற்ற எல்லா கட்சிகளுமே வாரிசு அரசியல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தலைமை பொறுப்புக்கு வர முடியுதா, மற்றவர்களால் வர முடியுதா அப்படிங்கிறது தான் திமுகவில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இந்த ஒரு சனாதன போக்கில், இந்த ஒரு சாதிய மனநிலையில், இந்த ஒரு வர்ணாசிரம கோட்பாட்டை பின்பற்றக்கூடிய கட்சி, அவங்களோட அடித்தளம் பாதிக்கப்படுதுன்னா இந்த மாதிரி பதறத்தானே செய்வாங்க. புதிதாக கட்சி தொடங்கியவர் ஏன் தொடங்கக்கூடாதா? ஏன் தேர்தலில் போட்டியிடக்கூடாதா? அரசியல் ரீதியாக பேசாமல் அசிங்கங்களை பேசி விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சியினரை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் அவர்களும் பேசுகிறாரு பாருங்களேன், அவன் இவன் இந்த மாதிரி வேற ஒரு கட்சியினர் வந்து பேசினா ஒத்துக்குவீங்களா? உங்களுடைய மகன் துணை முதலமைச்சரை, ஒரு முதல்வர், தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒருமையில் பேசுகிறார். மரியாதை, சுயமரியாதை அப்படின்லாம் பேசிய இயக்கத்தில் வந்து அவன் இவன் பேசுகிறது வந்து சரியான ஒரு போக்கு. இது யாருமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் வந்து அவங்க என்ன ஆவாங்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுக்கிறது. கேள்வியே கேட்க முடியாது. இதுதான் சனாதனம். உங்களை எதிர்த்து உங்களை கேள்வியே கேட்க முடியாதுங்கிறது தான் சனாதனம். இதுதான் வர்ணாசிரமம். எனக்கு கீழே தான் எல்லாம், நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இங்கே வந்து வர்ணாசிரமம் கட்டமைக்குது. அதுதானே, நான் மேல் சாதி, நான் உயர் சாதி, நான் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவன் நான் சொல்கிறது தான் எல்லாம். நீ கேள்வி கேட்கக்கூடாது. நீ கீழ் சாதினா நீ கீழ் சாதி. நீ என்ன கேள்வி கேட்குற? நீ என்ன படிக்கிற? நீ என்ன தேர்தலில் போட்டிடுற? நீ ஏன் தலைமைக்கு வரங்கிறது தானே. நீ ஏன் தலைமைக்கு வர? நான் தானே ஆளணும், நான் தானே இந்த கோயிலெலாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், நான் தானே எல்லாருக்கும் அறிவுரை சொல்லணும், நான் தானே பெரிய அறிவாளி. இந்த தற்குறி அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் கூட நான் தான் பெரிய அறிவாளி, நீ எல்லாம் அறிவாளி இல்லை. அதுதானே சொல்லுது சனாதனம், அதுதானே சொல்லுது வர்ணாசிரமம், அதுதானே சொல்லுது அந்த சாதிய கட்டமைப்பு. அதே தானே செய்து திமுக கட்சியும் ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும். இது வெளிப்படையாக பேசுகிறதுக்கு யாரும் தயங்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மனநிலையை வச்சுக்கிட்டு அவங்கிறது இவங்கிறது, ஏன் மரியாதையாக பேசவே தெரியாதா? இப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடுது, வேறு விதமாக வந்து இப்போது திமுக
அதிமுக கட்சியையோ மற்ற கட்சிகளையோ பிஜேபி அடித்து உடச்சி கட்சி பிரிக்கிற வேலையெல்லாம் திமுகவும் செஞ்சது தான் அந்த காலத்தில். அது வேறு விஷயம். 2011 வரைக்கும் கூட நடந்தது, விஜயகாந்த் கட்சி வரைக்கும் கூட நடந்தது. இல்லை அப்படி ஏதாச்சும் செய்கிறாங்களா? இல்லைல்ல. தனியாக ஒரு கட்சி தொடங்கி நீங்கள் வந்து இன்னொருத்தர் தொடங்கிய கட்சியை வந்து உங்களுடைய கட்சியாக, உங்களுடைய குடும்பமாக, உங்களுடைய கம்பெனியாக மாற்றி வச்சுருக்கிறீங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கி 2026 மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு நான் வாங்கக்கூடிய வருமானங்கள்லாம் பொருளாதாரத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு வரேன்னு சொல்கிறார். இதில் என்ன சிக்கல் உங்களுக்கு? நேர்மையான ஆளாக இருந்தால் நீங்கள் போட்டியிடுங்க, நாங்கள் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லணும். உங்கள்கிட்ட தான் நேர்மையே கிடையாதே. வாக்குக்கு பணம் கொடுத்து தானே தேர்தலில் வெற்றி பெறுறீங்க. வாக்குக்கு வந்து பாட்டில்கள் கொடுத்து தானே தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. சாதி அரசியலை வச்சு தானே தேர்தலில் போட்டிடுறீங்க. இப்படி தானே இருக்குது உங்களுடைய அரசியல். 2021 தேர்தலே நம்ம வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் திமுக இருந்தது. அதிமுக கட்சியில் கூட்டணி கட்சிகள் சரியில்லை, அவங்க கட்சி பிரிந்தது. அந்த சூழலில் தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா திமுக குறித்து சொல்லும்போது எப்பயுமே மக்கள் விரும்பி திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழலில் வந்து திமுக வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் 2021 பார்க்க முடிஞ்சது. இப்போது 2026 தேர்தல் காலத்தில் புதிதாக ஒரு கட்சி வரும்போது அதை எதிர்கொண்டு வெற்றி பெறணும். அதை தாண்டி வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபின்ட்டு பொய்யான பரப்புரை பரப்புறது. ஒரு சில பேர் திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஜோசப் விஜய்னு சொல்கிறார். ஜோசப் விஜய்னு விமர்சனம் வைக்க வேண்டியது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஹெச் ராஜா தானே சொன்னார் ஜோசப் விஜய்னு. இப்போ திமுகவினரே பேசுகிறது எந்த மாதிரியான ஒரு அரசியல் போக்கு? அப்போ சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களை சேர்ந்தவர்கள் மேலே அரசியல் பண்ணக்கூடாது, அவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அவர்களை வந்து முன்னிறுத்தக்கூடாதுன்னு சொல்ல வருதா திமுக கட்சி? ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் வந்து வரக்கூடாதா? ஏன் ஜோசப் விஜய்னு பேசுகிறாங்க? ஏன் ஜோசப் விஜய்னுங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க? வரட்டுமே, 2026 ஒரு கிறிஸ்தவர் தான் ஜோசப் விஜய் தான் முதலமைச்சர் ஆக போகிறார். இதில் என்ன உங்களுக்கு சிக்கல்? ஏன் ஜோசப் விஜய்ங்கிற விமர்சனம் வைக்கிறீங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ் வைக்க வேண்டிய விமர்சனத்தை நீங்களும் வச்சா எப்படி? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி சனாதனத்தை எப்படி கொண்டு வரீங்களோ அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசோட அரசியலை வந்து திமுக செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். மன்னராட்சின்னு சொன்னால் கோபம் வருது. இந்த சாதிய படிநிலையை வந்து அப்படியே வந்து செயல்படுத்தக்கூடிய கட்சியாக திமுக இருக்குது. ஒரு கட்சி ரீதியான விமர்சனங்கள் வந்து அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தான் வைக்கிறாங்க. ஆட்சிக்கு வராத போது அந்த கட்சியை விமர்சனம் பண்ணி எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. அப்போது கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக வரக்கூடிய கட்சியை வந்து எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறணும். அதை தாண்டி தனிமனித தாக்குதல் செய்கிறது, அவர்களை வந்து மத ரீதியாக சித்தரித்து அவமானப்படுத்துறதுன்னு நினைக்கிறது, இதற்கெல்லாம் பதில் 2026 தேர்தலில் வந்து மக்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒருமையில் பேசக்கூடிய அவன் இவன் பேசக்கூடியதை வந்து நிறுத்திக்கணும்.